கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில், நம்ம படிப்பில், நம்ம வேலையில் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எதுலெல்லாம் நீங்கள் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ அந்த இடத்துல எழும்பி பிரகாசிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையில் உங்கள் வழியை நடத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையில் உங்கள் சூழ்நிலையை வைங்க. கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவர் எழும்பி பிரகாசிக்க அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.